ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா என்டிபிசி சிபிடி 2 குரூப் டி அண்ட் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து தரவா படிச்சிருங்க. எக்ஸாம்ல கடைசி ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுலயும் மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்பாங்க. இது வரைக்கும் நாம ஒரு 6 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது 7வது கிளாஸ். இது வரைக்கும் நாம கொடுத்திருந்த கரண்ட் அஃபேர் எல்லாமே நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாமே பாத்துருங்க. அது மட்டும் இல்லாம இந்த கரண்ட் அஃபேர் எல்லாமே எனக்கு எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். விஜயதசமிக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஆர்ஆர்பி என்டிபிசி 2025க்கான நியூ பேட்ச், ஆர்ஆர்பி ஜேஇக்கான நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் இப்பதான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ரயில்வே எக்ஸாம் படிக்க போறேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 2500. இன்னைக்கு ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1199. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் இதுல வந்து ஜனவரி 2024 இருந்து அப்கமிங்ல வரக்கூடிய எல்லா டேஸோட கரண்ட் அஃபேர் எல்லாமே டெய்லி பேசிஸ்லயும் மந்த்லி பிடிஎஃபாவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 399. இங்கிலீஷ்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்சோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 399. இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ண ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு, கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. கிளாஸஸ் பத்தி வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். உங்களுக்கு எல்லாமே வேணும், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which country contributed most to the global emissions rise in the yearly 2025? 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் உலகளாவிய உமிழ்வு அதிகரிப்புக்கு எந்த நாடு அதிக பங்களிப்பை வழங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த நாடு அப்படின்னா அமெரிக்கா, யுஎஸ். ஓகே. What is the name of the massive plan launched by Tirupati Urban Development Authority TUDA to rescue and rejuvenate ஸ்வர்ணமுகி ரிவர்? ஸ்வர்ணமுகி நதியை மீட்டு புத்துயிர் பெற திருப்பதி நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் தொடங்கிய மிகப்பெரிய திட்டத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன அப்படின்னா ஆபரேஷன் ஸ்வர்ணா. ஏன்னா அந்த நதியோட நேம் பாத்தீங்கன்னா ஸ்வர்ணமுகி. ஓகே. சோ ஸ்வர்ணமுகி ரிவரை வந்து இது பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த ஆபரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ஸ்வர்ணா. அதுலயே ஆன்சர் இருக்கு பாருங்க, ஸ்வர்ணமுகி. அதனால அந்த ஆபரேஷன் பேரு ஆபரேஷன் ஸ்வர்ணா. ஓகே. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? உங்களுக்கு எக்ஸாம்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்னு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, சம்டைம்ஸ் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சோ எந்த மாநிலத்துல இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகே. அடுத்த கொஸ்டின். when is national nutrition week observed in India? இந்தியாவில் தேசிய ஊட்டச்சத்து வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? எப்போ? செப்டம்பர் 1 to 7 தான் என்னது தேசிய ஊட்டச்சத்து வாரம். ஓகே. 1 to 7 செப்டம்பர் தான் தேசிய ஊட்டச்சத்து வாரம். who won the women's single title at the US Open Tennis Grand Slam 2025? 2025ஆம் ஆண்டு அமெரிக்க ஓபன் டென்னிஸ் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டத்தை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னா ஆர்யா சபலெங்கா. ஓகே. ஆர்யா சபலெங்கா. வேர்ல்டு நம்பர் 1 ஆர்யா சபலெங்கா won the US Open Tennis Women Single title beating Amanda Anisimova. ஓகே. சோ அனிசிமோவாவை தோற்கடிச்சிட்டு இந்த ஆரியனா சபலங்கா வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த கிராண்ட் ஸ்லாம் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகே. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2025ஆம் ஆண்டு US ஓபன் டென்னிஸ் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவிற்கான பட்டத்தை பெற்றவர் யாரு அப்படின்னா ஆரியனா சபலங்கா. ஓகே. அப்படி இல்லைன்னா இவங்களோட நேம் கொடுத்துட்டு இவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. சோ இவங்க வந்து ஒரு டென்னிஸ் பிளேயர். ஓகே. அடுத்த கொஸ்டின்.
இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் டே? சர்வதேச எழுத்தறிவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? சோ எந்த நாள் அப்படின்னா செப்டம்பர் 8. ஓகே, இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே எப்போ அப்படின்னா செப்டம்பர் 8. ஓகே, இது வரைக்கும் நாம ஒரு 6 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 6 கிளாஸ்ல கிட்டத்தட்ட 200 கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓகே, சோ லாஸ்ட் டைம்ல இந்த டாப் 200 கொஸ்டினையாவது எக்ஸாமுக்கு படிச்சுக்கோங்க. சிபிடி 2 போற ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் கரண்ட் அஃபேர் படிக்கலனாலும் இப்போ நாம டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒன் லைனர் கொஸ்டினாவது எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போங்க. ஓகேவா? ஏன்னா இது எல்லாமே லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. முகமது இர்ஃபான் அலி has been re-elected as president of which country in September 2025? செப்டம்பர் 2025 முகமது இர்ஃபான் அலி எந்த நாட்டின் ஜனாதிபதியாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? எந்த நாடு அப்படின்னா கயனா. ஓகே, கயனாவோட புதிய ஜனாதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது இர்ஃபான் அலி. அகைன் இவர் தான் என்ன பண்ணிருக்காங்க, செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, முகமது இர்ஃபான் அலி. ஓகே, இல்லனா உங்களுக்கு எப்படி கேட்கலாம்னா இந்த கயானாவோட பிரசிடென்ட்டோட நேம் என்ன, இப்ப ரீசெண்டா எலெக்ட் பண்ணிருக்காங்க, அவரோட நேம் என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்ல அவரோட நேம கொடுத்துட்டு எந்த கண்ட்ரிக்காக இவரை பிரசிடென்ட்டா எலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். Who has been sworn as the interim prime minister of நேபாள் in செப்டம்பர் 2025? செப்டம்பர் 2025 நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக பதவியேற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா சுஷிலா கார்கி. ஓகே, சோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாள் யாரு அப்படின்னா சுஷிலா கார்கி. ஓகே, அடுத்த கொஸ்டின். சாகியத்ரி டைகர் ரிசர்வ் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? சாகியாத்ரி புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா ரீசெண்டா நியூஸ்ல வந்த டைகர் ரிசர்வ் தான் அப்படியே ஸ்டாட்டிக் ஜிகேவா உங்களுக்கு கேட்பாங்க. சாகியத்ரி புலிகள் சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கு. அடுத்து, எக்ஸசைஸ் யூத் அபியாஸ் 2025 இஸ் த ஆனுவல் பைலேட்டரல் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி? சோ இந்தியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடு கூடயும் ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி வந்து வச்சிருப்பாங்க. ராணுவ பயிற்சியும் இருக்கும், அது மாதிரி நாவல் எக்ஸசைஸும் இருக்கும். அது எந்தெந்த நாட்டு கூட அப்படிங்கறத அந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. யூத் அபியாஸ் 2025 பயிற்சி என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான வருடாந்திர இருதரப்பு பயிற்சியாகும். யூத் அபியாஸ்ங்கிறது இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த என்னது எக்ஸசைஸ், மிலிட்டரி எக்ஸசைஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டே எவ்ரி இயர்? சர்வதேச அமைதி தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? சோ எந்த நாள் அப்படின்னா 21 செப்டம்பர். அடுத்து, பாப்பிகொண்டா நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? ரொம்ப முக்கியமான ஒரு நேஷனல் பார்க், கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. பாப்பிகொண்டா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த சாகியத்ரி நேஷனல் பார்க் பார்த்தோம் இல்லையா, அதுவும் படிச்சுக்கோங்க. சாகியத்ரி நேஷனல் பார்க் எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு. ரொம்ப முக்கியமான நேஷனல் பார்க். அது மாதிரி இந்த பாப்பிகொண்டா நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. ஓகே, which city is the venue of பாரத் இன்டர்நேஷனல் ரைஸ் கான்ஃபரன்ஸ் 2025? BIRC னா பாரத் இன்டர்நேஷனல் ரைஸ் கான்ஃபரன்ஸ், பாரத் சர்வதேச அரிசி மாநாடு 2025 நடைபெறும் நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. டெல்லி. ஓகே, அடுத்து, what is the theme of International Day of Sign Languages 2025? 2025 ஆண்டு சர்வதேச சைகை மொழிகள் தினத்திற்கான கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நோ ஹியூமன் ரைட்ஸ் வித்தவுட் சைன் லாங்குவேஜ் ரைட்ஸ். ஓகேவா? சோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜ் வந்து எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா 23rd செப்டம்பர். உங்களுக்கு அதோட தீமும் கேட்கலாம், இல்ல எந்த டேல வந்து நாம செலிப்ரேட் பண்றோம்னு கேட்கலாம். இன்டர்நேஷனல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜ் வந்து எப்போன்னா 23rd செப்டம்பர். அதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா சைகை மொழி உரிமைகள் இல்லாமல் மனித உரிமைகள் இல்லை. ஓகே, சோ இதுதான் அதோட கருப்பொருள். நீங்க அந்த டேயும் பாத்துக்கணும், இந்த வருஷத்துக்கான தீம் என்னங்கிறதையும் பாத்துக்கணும். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான டேஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தீம் வந்து வைப்பாங்க. அது மாதிரி இந்த சர்வதேச சைகை மொழிகள் தினம் எப்போ அப்படின்னா 23rd செப்டம்பர். இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா சைகை மொழி உரிமைகள் இல்லாமல் மனித உரிமைகள் இல்லை. நோ ஹியூமன் ரைட்ஸ் வித்தவுட் சைன் லாங்குவேஜ் ரைட்ஸ். ஓகே, which state government has launched நோர்கா கேர் a health and accident insurance scheme? எந்த மாநில அரசு நோர்கா கேர் என்ற சுகாதார மற்றும் விபத்து காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது? சோ எந்த அரசு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா.
ஓகே, கேரளால நோர்கா கேர் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஓகேவா? சோ விபத்து காப்பீட்டு திட்டம் நோர்கா கேர் எந்த மாநிலத்துல அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா எங்க கேரளாவுல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். லச்சிபோரா வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? லாச்சிபோரா வனவிலங்கு சரணாலயம், லச்சி ஆர் லாச்சி எப்படினாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. லாச்சிபோரா வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ளது? லாச்சிபோரா வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் வை த கான்ஸ்டிடியூஷன் மேட்டர்ஸ்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன் அரசியலமைப்பு முக்கியமானது என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? வை த கான்ஸ்டிடியூஷன் மேட்டர்ஸ். இதோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஒய் சந்திரசூட். ஓகே, டிஒய் சந்திரசூட். இவரோட புக்கு தான் வை த கான்ஸ்டிடியூஷன் மேட்டர்ஸ். ஓகே. Sheetal Devi won which medal in women's individual compound event at the World Para Archery Championship? Okay, உலக பாரா வில்வித்தை சாம்பியன்ஷிப். கண்டிப்பா இவங்களை தெரிஞ்சிருக்கும், ஷீதல் தேவி. ஓகேவா? சோ இவங்க வந்து ஒரு வில்வித்தை வீராங்கனை, பாரா வில்வித்தை வீராங்கனை. ஓகேவா? உலக பாரா வில்வித்தை சாம்பியன்ஷிப் 2025 பெண்கள் தனிநபர் கூட்டு போட்டியில் ஷீதல் தேவி எந்த பதக்கத்தை வென்றார்னு கேட்டிருக்காங்க. இவங்க எந்த பதக்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கோல்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, இவங்க ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ். இந்தியன் பாரா ஆர்ச்சர். இவங்க யாருன்னா பாரா ஆர்ச்சர் ஷீதல் தேவி. ஓகே, சோ அவங்களோட நேம் கொடுத்துட்டு அவங்க எதோடு தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. ஓகே, சோ இவங்க வந்து கோல்டு வாங்கியிருக்காங்க. இதுலனா விமென்ஸ் இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் ஈவென்ட் அட் த வேர்ல்டு பாரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப். இவங்க யாரை டிஃபீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு நம்பர் 1ல இருக்கக்கூடிய பாரா ஆர்ச்சர் ஒசுனூர் கியூர். ஓகேவா? சோ அவங்களோட நேம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷீதல் தேவி வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரா ஆர்ச்சர். ஓகேவா? இவங்க தோற்கடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துருக்கியை சேர்ந்த ஒசுனூர் கியூர் கிர்டி. ஓகே, இவங்களை தோற்கடிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இவங்களோட நேம கொடுத்துட்டு இவங்க எதோடு தொடர்புடையவர் அப்படின்னும் கேட்பாங்க. ஓகே, சோ பெரும்பாலும் இவங்களோட நேம் தான் கேட்பாங்க. இந்த டிஃபீட்டரோட நேமும் கேட்டுக்கோங்க, யார் வந்து டிஃபீட் பண்ணாங்களோ. ஓகே, ஒசுனூர் கியூர் கிர்டி வந்து இவங்க கிட்ட தோத்துட்டாங்க, அந்த நேமும் சேர்த்து நீங்க படிச்சுக்கணும். ஓகே, சோ எதுனாலும் எப்படினாலும் கேட்கலாம். ஓகேவா? சோ ஷீதல் தேவி வந்து கோல்டு வாங்கியிருக்காங்க, அவங்க யார தோற்கடிச்சாங்க அப்படின்னு கூட எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பாருங்க, கிறிஸ் வோக்ஸ். கிறிஸ் வோக்ஸ் இவர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டர். ஓகே, அவரோட நேம் வந்து பாத்துக்கோங்க, கிறிஸ் வோக்ஸ், who recently announced his retirement from international cricket, belongs to which country? சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த கிறிஸ் வோக்ஸ் அவரோட நேம். ஓகேவா? சோ இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட்டர். ஓகே, கிறிஸ் வோக்ஸ்ங்கிறது இங்கிலாந்து கிரிக்கெட்டர். ஓகே, ஒரு இங்கிலாந்து கிரிக்கெட்டர் ரீசெண்டா வந்து அது ஓய்வு பெறுவதா வந்து அறிவிச்சிருக்காரு. அவரோட நேம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். கிறிஸ் வோக்ஸ், அவரோட நேமும் படிச்சுக்கோங்க, அவர் எந்த விளையாட்டை சேர்ந்தவர்ங்கிறதையும் பார்த்துக்கோங்க, எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்ங்கிறதையும் பார்த்துக்கோங்க. கிறிஸ் வோக்ஸ் இங்கிலாந்து கிரிக்கெட்டர். ஓகேவா? சோ என்ன பண்ணிருக்காரு, தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டே எவ்ரி இயர்? சர்வதேச முதியோர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 1. ஓகே, சோ அக்டோபர் 1 வந்து இன்டர்நேஷனல் ஓல்டர் பர்சன்ஸ் டே. ஓகே, who has been reappointed as the Attorney General of India in September 2025? செப்டம்பர் 2025 இந்திய அட்டார்னி ஜெனரலாக மீண்டும் நியமிக்கப்பட்டவர் யார்? யார் அப்படின்னா ஆர் வெங்கட ரமணி. ஓகே, What is the rank of India in the 2025 Index of Economic Freedom? 2025 ஆண்டுக்கான பொருளாதார சுதந்திர குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? சோ எக்கனாமிக் ஃப்ரீடம்ல இந்தியாவோட பிளேஸ் என்ன அப்படின்னா 128வது இடத்துல வந்து இந்தியா இருக்கு. சோ டாப்ல இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல சிங்கப்பூர் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. சிங்கப்பூர் வந்து ஃபர்ஸ்ட். மொத்தம் எத்தனை கண்ட்ரில பாப்பாங்கன்னா 176 கண்ட்ரில 176 நாடுகளுக்கு இடையே இந்த ரேங்க் வந்து கொடுப்பாங்க, இந்த எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் ரேங்க் வந்து. அதுல இந்தியாவுக்கு கிடைச்சிருக்க ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 128வது ரேங்க். ஃபர்ஸ்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, செகண்ட் வந்து சுவிட்சர்லாந்து, தேர்ட் வந்து அயர்லாந்து. நம்ம இந்தியாவோட பிளேஸ் பாத்தீங்கன்னா 128. 176 நாடுகள்ல இந்தியாவோட பிளேஸ் வந்து 128. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், which state government has launched the Spice Route initiative to promote heritage and spice based tourism? ஓகேவா? சோ ஸ்பைஸ்ன்னு வந்துருச்சுனாலே அது வந்து என்னது, இந்த மசாலா அந்த மாதிரி இதனாலே
எது? கேரளாவா தான் இருக்கும். பாரம்பரிய மற்றும் மசாலா சார்ந்த சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக எந்த மாநில அரசு ஸ்பைஸ் ரூட் முன்முயற்சியை தொடங்கியுள்ளது? சோ எந்த மாநில அரசு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா. ஓகேவா? சோ ஸ்பைஸ் ரூட் அந்த இதோட நேம் வந்து ஸ்பைஸ் ரூட். சோ இது எந்த மாநிலத்துல தொடங்கியிருக்காங்க அப்படின்னா கேரளாவுல தொடங்கியிருக்காங்க. ஓகே. சோ இதுதான் முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் இருக்கு. கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ். இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த லாஸ்ட் மினிட்ல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஒன் லைனரா ரொம்ப ஈஸியா தான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் 200 கொஸ்டின் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நாம. ஓகே. சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டே 1, 2, 3, 4, 5, 6, 7 கரெக்டா உங்களுக்கு ஆர்டரா வீடியோவா கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க பாத்துருங்க. ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸும் CBD2 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல MTS ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன். இப்பதான் நான் வந்து ஒரு பிகினரா இருக்கேன். இனிதான் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமே ப்ரிப்பேர் பண்ண போறேன். எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய அக்டோபர் 21 NTPC கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே அக்டோபர் 28 பாத்தீங்கன்னா NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அக்டோபர் 30 RRB JEக்கான நோட்டிபிகேஷன். அதே மாதிரி டிசம்பர் 2025 அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. டிசம்பர்ல மிஸ் ஆயிருச்சுனாலும் ஜனவரி 2026 அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜனவரியில இருந்து அதாவது 2026 வந்து SSCல இருந்தும் SSCயோட CGL, CHSL, MTS, GDக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இப்ப இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாதீங்க. நோட்டிபிகேஷன் வர்றதுக்குள்ளே நீங்க பெர்ஃபெக்ட்டா எல்லா சப்ஜெக்ட்டுமே படிச்சு முடிச்சிருங்க. ரயில்வே பொறுத்த வரைக்கும் மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், கம்ப்யூட்டர் இவ்வளவுதான் சிலபஸ். SSC பொறுத்த வரைக்கும் இது கூட ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளவுதான் சிலபஸ். அதே பேங்கிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர் பிளஸ் பேங்கிங் அவேர்னஸ் இவ்வளவுதான் சிலபஸ். ஓகே. எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி அதுக்கான சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டு கரெக்டா ப்ராப்பரா எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா, அதாவது அந்த எக்ஸாமோட நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஒரு 85க்கு மேல 100க்கு 85க்கு மேல ஸ்கோர் பண்ணி ஒரு டாப்பராகவே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே எல்லாமே கவர் பண்ணிருக்கோம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஆஃபரை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு டைம் தான் 1999 பே பண்ண போறீங்க. உங்களுக்கு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த விஜயதசமிக்கான ஆஃபர் வந்து உங்களுக்கு இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஓகே. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு எந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்களோ அதுக்கான மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ், டெஸ்ட் பேட்ச் பத்தி அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. அதை விட முக்கியமானது இன்னைக்கு நம்ம ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் விஜயதசமிக்கு, அந்த இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.